ஹே கைஸ், இந்த வீடியோவில் ஏஸ்டார் அல்காரிதம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏஸ்டார் அல்காரிதம்ங்கிறது ஒரு ஏஐ சர்ச் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இதோட பேசிக் ஐடியா என்னன்னா, இப்போ ரெண்டு நோட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமே. ஒன்று வந்துட்டு இனிஷியல் நோட், இன்னொன்று வந்துட்டு கோல் நோட். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபில் ஏ தான் நம்மளோட இனிஷியல் நோட்னு எடுத்துக்கலாம், ஜி தான் நம்மளோட கோல் நோட்னு எடுத்துக்கலாம். இது ஐன்னு எழுதிக்கிறேன், இது ஜின்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ ஏஸ்டார் அல்காரிதமோட பேசிக் ஐடியா என்னன்னா, இப்போ இந்த இனிஷியல் நோட்ல இருந்து நான் கோல் நோட ரீச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மினிமம் பாத் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மினிமம் பாத்னா என்ன சொல்றேன், மினிமம் எட்ஜ் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பாத் தான் மினிமம் பாத்னு சொல்றேன். ஸோ இங்க இருக்கிற எல்லா எட்ஜஸ்க்குமே ஒவ்வொரு வெயிட் இருக்கு. அண்ட் இனிஷியல் நோட்ல இருந்து நான் இந்த கோல் நோட் ரீச் பண்ணணும். அண்ட் சச் வே இது எனக்கு அந்த டோட்டல் எட்ஜ் வெயிட் எல்லாமே மினிமமா இருக்கணும் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? ஸோ ஒரு ஷார்டஸ்ட் பாத் ஃபைண்டிங் அல்காரிதம் தான் இதுவுமே. சரி, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா என்னன்னா, f of n is equal to g of n plus h of n ன்னு சொல்லிட்டு. f of n அப்படிங்கிறது காஸ்ட். ஓகேவா? இதுல g of n அப்படின்னா என்னன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் d தான் உங்களோட கரண்ட் நோட்னு வச்சுக்கலாம். இனிஷியல் நோட் a, கரண்ட் நோடுக்கும் இனிஷியல் நோடுக்கும் இருக்கிற டோட்டல் காஸ்ட், அதாச்சும் இப்போ ஏக்கும் டிக்கும் இருக்க டோட்டல் காஸ்ட் என்ன, 1 plus 3 4. ஸோ g of d is equal to 4. ஆர் அதர்வைஸ் e எடுத்துக்கிறீங்க, e தான் உங்களோட கரண்ட் நோட் அப்படின்னா g of e is equal to 2 plus 6 which is equal to 8. ஸோ இந்த மாதிரி தான் g of n கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் அடுத்தது வந்துட்டு h of n. h of n அப்படிங்கிறது வந்துட்டு ஹியூரிஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஹியூரிஸ்டிக் வேல்யூனா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. இது பேசிக்காக எதை சொல்லுது அப்படின்னா, உங்களோட கரண்ட் நோட்ல இருந்து இங்க f தான் கரண்ட் நோட், உங்க கரண்ட் நோட்ல இருந்து கோல் நோட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ இருக்கும். ஓகேவா? அந்த எஸ்டிமேட்டட் வேல்யூ சொல்றது தான் ஹியூரிஸ்டிக் வேல்யூ. ஸோ இதில் ஒரு சில எட்ஜஸ் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும் காஸ்ட். இங்கே இலேருந்து ஜிக்கு ரீச் ஆகிறதுக்கு கிராஃப் படி காஸ்ட்டும் 2 தான், கொடுத்துருக்க ஹியூரிஸ்டிக் வேல்யூ 2 தான். இந்த கரெக்டாக இருக்கு. பட் அதே இது வேற சிலது, லைக் இந்த சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 + 2 8 தான் வருது. அதாச்சும் கரண்ட் நோட்லேருந்து கோல் நோட் ரீச் ஆகிறதுக்கு டோட்டல் காஸ்ட் 8. பட் இங்கே என்ன போட்டிருக்கு, 9 போட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சரி, இப்போ வந்துட்டு உங்களோட இனிஷியல் நோட இங்கே எழுதிக்கலாம். ஏ தான் என்னோட இனிஷியல் நோட், கரெக்டா? ஸோ ஏ எழுதிட்டேன். இப்போ இதுக்கு மொத்தம் 2 எட்ஜ் இருக்கு, 2 எட்ஜ். சரி, அதில் ஒரு நோட் வந்துட்டு பி, இன்னொரு நோட் வந்துட்டு சி. இப்போ நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். f of n is equal to g of n plus h of n. ஓகே, இப்போ பிக்கு வந்துட்டு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, g of n என்ன, g of n என்ன, இனிஷியல் நோடு வந்து இந்த கரண்ட் நோடுக்கு இருக்கிற எட்ஜ் காஸ்ட். ஸோ பிக்கு பார்க்கும்போது 1, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம b கால்குலேட் பண்ணோம்னா f of n f of b is equal to g of b plus h of b which is equal to g of b பார்த்தோம்னா 1, ஏன்னா இனிஷியல் நோட்ல இருந்து அந்த நோடுக்கு இருக்க காஸ்ட் வந்து 1 plus h of b. h of b இங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட சம் பார்த்தோம்னா 5. அதை இங்க எழுதிக்கலாம். சிக்கு இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஸோ சிக்கு பார்த்தோம்னா f of c is equal to g of c plus h of c. g of c அப்படின்னா என்ன, இனிஷியல் நோட்ல இருந்து நோட் சிக்கு வரைக்கும் இருக்கிற எட்ஜ் காஸ்ட். ஸோ 2 அண்ட் ஹியூரிஸ்டிக் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 9. சரி, இப்போ இதோட சம் என்னன்னா 11. சரி, ஓகே.
சரி, இப்போ 5 and 11 இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இல்லை மினிமம் வேல்யூ பார்த்தோம்னா 5. கரெக்டா? ஸோ நம்ம நோட் பியை இந்த டைம் சூஸ் பண்ணிப்போம். நோட் பியை சூஸ் பண்ணிட்டு அதோட எஜஸை ட்ராவல்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நோட் பி எடுத்துக்கிறோம். ஏன் நோட் பி எடுக்கிறோம்னா 5 and 11 கம்பேர் பண்ணுவோம். 5 தான் மினிமம் வேல்யூ. ஸோ நோட் பிக்கு வரும். இப்போ பிக்கு பார்க்கும்போது 2 எஜ் இருக்கு. அதில் திருப்பி ஒன்று வந்துட்டு சி, இன்னொன்று வந்துட்டு டி. அகைன் சிக்குமே வந்துட்டு இந்த ஃபார்முலா போடணும், டிக்கும் இந்த ஃபார்முலா போடணும். அப்போ எஃப் ஆஃப் ஸோ இங்கே என்னதான் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தாலும் இது வந்துட்டு இப்போ நோட் பில இருந்து சிக்கு வரும் இல்லையா? ஸோ இன்னொரு டைம் சி கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ திருப்பி சிக்கு கால்குலேட் பண்ணும்போது எஃப் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் சி பிளஸ் ஹெச் ஆஃப் சி. சரி, ஜி ஆஃப் சி இப்போ என்ன வரும்? இங்க இருக்கும். ஆனா நம்ம ஏல இருந்துட்டு வரல, பில இருந்து வரோம். கரெக்டா? ஸோ எட்ஜ் காஸ்ட் பார்த்தோம்னா டோட்டல் எட்ஜ் காஸ்ட் 1 plus 5 which is equal to 6ன்னு வரும். ஓகேவா? ஸோ 6 plus ஹியூரிஸ்டிக் வேல்யூ 9ன்னு வந்துச்சா? ஓகே, இதோட சம் பார்த்தோம்னா 15. ஃபைன். அண்ட் இன்னொன்று கண்டுபிடிக்க வேண்டியது டிக்கு. டிக்கு என்ன? எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி பிளஸ் ஹெச் ஆஃப் டி. கரெக்டா? சரி, இப்போ ஜி ஆஃப் டி என்னன்னு பார்ப்போமா? டி வந்துட்டு இங்க இருக்கு. இனிஷியல்ல இருந்து நீங்க அந்த நோடுக்கு வரீங்கன்னா 1 plus 3 which is equal to 4. plus h of d க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3. சம்மேஷன் பார்க்கும்போது 7. ஓகேயா? ஸோ இதை இங்கே கிராஃபில் எழுதிடலாம். சிக்கு வந்துட்டு 15 வந்துச்சு, டிக்கு வந்துட்டு 7 வருது. 15 எஸ் 15. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மினிமம் என்ன? 7. கரெக்டா? ஸோ டினோட ட்ராவல்ஸ் பண்ணுவோம். டிக்கு பார்க்கும்போது 2 நோட் இருக்கு. அகைன் ஒன்று வந்துட்டு எஃப், இன்னொன்று வந்துட்டு ஜி. சரி, இப்போ எஃப்க்கு கண்டுபிடிக்கலாம். எஃப்க்கு கண்டுபிடிக்கும் போது அகைன் சரி, நான் வேணா இங்கேயே கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எஃப் is equal to g of f plus h of f. ஓகே, g of f அப்படின்னா இனிஷியல் நோட்ல இருந்து நோட் f வரைக்கும் இருக்கிற டோட்டல் காஸ்ட். அப்ப என்ன வரும்? 1 plus 3 plus 4 7. இங்க 7 வந்துடும். plus h of f. f க்கு பார்த்தோம்னா 1. ஸோ இதோட சம்மேஷன் 8. இப்போ g க்கு கண்டுபிடிக்கணும். f of g is equal to g of g plus h of g. இப்போ g of g னா என்ன? 1 plus 3 plus 4 plus 1. கரெக்டா? ஆனா நீங்க இந்த 1ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த 1ன்னு எடுத்தீங்கன்னா நீங்க எஃப்ல இருந்து ஜிக்கு வரீங்கிற மாதிரி ஆயிடும். இப்போ ஜிக்கு பார்த்தோம்னாலே 2 பாத் இருக்கு. கரெக்டா? 2 எட்ஜ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் நீங்க எதை சூஸ் பண்ணணும்னா 1 3 4 7 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா டில இருந்து தானே நீங்க ஜிக்கு வரீங்க, எஃப்ல இருந்து ஒன்றும் வரலையே. ஸோ 1 எடுக்கக்கூடாது, 7 தான் எடுக்கணும், டில இருந்து வர்றதுனால. ஓகே, ஸோ ஜிக்கு வந்துட்டு 1 plus 3 4 4 plus 7 11. 11 plus h of g. h of g வந்துட்டு 0. ஸோ இதுக்கு வந்துட்டு 11 தான் வேல்யூ. இது ரெண்டுத்துலையும் அகைன் மினிமம் என்னன்னு பார்த்தோம்னா 8. சரி, இப்போ 8 வந்துட்டு எஃப் தானே. ஸோ எஃப் திருப்பி ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணோம்னா எஃப்க்கு இருக்கிற ஒரே ஒரு நோட் வந்துட்டு ஜி தான். இப்போ ஜிக்கு காஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா அகைன் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஜி பிளஸ் ஹெச் ஆஃப் ஜி தான் போட்டாகணும். இப்போ தான் நம்ம எப்படி போடணும்னா ஜி ஆஃப் ஜிக்கு 1 plus 3
plus 4 plus 1 போடணும். 7 கிடையாது, ஏன்னா fல இருந்தானே வரும். ஸோ 1 plus 3 4, 4 plus 4 8, 8 plus 1 9. கரெக்டா? 9 plus heuristic value 0, which is equal to 9. And இப்போ நீங்க இன்னொன்று என்ன செக் பண்ணணும்னா, இப்போ நம்ம G வந்துட்டோம். இப்போ இங்க G தான் வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு கோல் நோடு கூட, கரெக்டா? ஸோ நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுங்கிற நெசிட்டி இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ 9 கிடைச்சிருச்சு. இந்த 9 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் இனிஷியல் நோட்ல இருந்துட்டு கோல் நோடு ரீச் ஆகிறதுக்கான மினிமம் பாத். வேணா செக் பண்ணி பார்த்துலாமா? 1 plus 3 plus 4 plus 1 9. இந்த சைடு பார்த்தோம்னா 2 plus 6 8, 8 plus 2 10 வந்துருது. 1 plus 3 4, 4 plus 7 11. ஸோ இருக்கிற மினிமம் பாத் என்ன? 9 தானே கம்பேரிட்டிவ்லி. ஒரு வேல்யூ 9 வருது, இன்னொரு வேல்யூ 10 வருது, இன்னொரு வேல்யூ என்ன வருது 11 வருது. ஸோ மினிமம் வேல்யூ 9 தான். ஏ ஸ்டார் அல்காரிதம் படி நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் 9 தான். ஸோ ஒரு கோல் நோட்ல இருந்து ஒரு இனிஷியல் நோட்ல இருந்து ஒரு கோல் நோட் ரீச் பண்றதுக்கு அந்த மினிமம் பாத் கண்டுபிடிக்கிறது தான் ஏ ஸ்டார் அல்காரிதமோட ஓகே. சரியா? ஸோ இப்போ சும்மா ஒரு ஷார்ட் சம்மரி மட்டும் பார்த்துடலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா என்னன்னா, f of n is equal to g of n plus h of n. ஓகேயா? இது g of n என்னன்னா இனிஷியல் நோட்ல இருந்து கரண்ட் நோட் வரைக்கும் இருக்கிற டோட்டல் காஸ்ட். h of nங்கிறது ஹியூரிஸ்டிக் வேல்யூ, கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. நீங்க ஒவ்வொரு நோடுக்கும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு எந்த நோடுக்கு இந்த காஸ்ட் வேல்யூ மினிமம் வருதோ அந்த நோடுக்கு போயிட்டு அந்த நோட் இஃப் இட் ஈக்குவல்ஸ் கோல் நோடான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படி ஈக்குவல் ஆகல அண்ட் மினிமமா இருக்கு அப்படின்னா ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணிட்டு போங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் ரீச் வித் கோல் நோட். ஓகேவா? அண்ட் தட் இஸ் த எண்ட் ஆஃப் தி ஏ-ஸ்டார் அல்காரிதம். ஸோ யூ வில் பி லெஃப்ட் வித் த மினிமம் பாத். சரியா? ஸோ இதுதான் ஏ-ஸ்டார் அல்காரிதமோட ஒர்க்கிங். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.